எப்படி எப்படி தெரியுது வியூ பாயிண்ட் அப்படி சார்ஜ் தான் இது. அது டிஸ்பிளே டைம் கம்மியாக வச்சுனுங்கிறேன். 10 செகண்ட் தான் வச்சுணும். 5 செகண்ட் 10 செகண்டாக தான் இருக்கும். பார்க்கலாம் பாரு எடுத்தே பாரு ஓட்டம். முன்னாடி போலியா ஓட்டல இல்ல முன்னாடி தான் இது ஓட்டல மாப்பு ஓட்டல. அன்னைக்கெல்லாம் போன டைம்ல காலையில பனியே இல்லடா. லெஃப்ட் சைடுல பார் எப்படி இதுன்னு டிரைவர் சீட்ல முதுகுல போய் நிக்குது. சரிங்க ஆமாண்டா ஆகும் பண்ணைக்காடு அவ்வளோதான் மாப்பிள்ள. வத்தலை கொண்டு செக் போஸ்ட் ஏறினா போயிடலாம் மாப்பிள்ள. கொடைக்கானல் தர்றப்பா செம்மையாக இருக்குது மேலே கிளைமேட்டு. ஏன்னா ஃபோனில் வீடியோ எடுக்கடா. மேகத்தில் பின்னாடி பக்கம் முன்னாடி பக்கம் தான் இந்த எடுக்கலாம். சைடில் எடுங்கடா. எதுன்னு தெரியும் சொல்கிறாருண்ணா. எடுப்பா கேமரா ஆப்ரேட்டரே. விபத்து பகுதி மெதுவாக செலவும். சரி போட ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா கடைசியில் போட ஃபோட்டோ தமிழ்நாடு. அம்மா இங்கே தலையார் அருவின்னு வாங்கல. எங்கே இருக்குது அது வியூ பாயிண்ட்டு? இப்படியே தான் நான் கேட்கும். மேலே டேம் இப்போ தான் வருதா? வேறு மேலே வேறு லெவலுக்கு ஏய் மச்சான் முன்னாடி எடு மச்சான். அங்கே பாரு இங்கே பாரு வேறு லெவலுக்கு முன்னாடி எடு சாமி. நாக்க நான் சொல்லட்டும் முன்னாடி தான் எடுத்துக்கலாம். சரியா டர்னிங் பேக்கு. நாம் கொடைக்கானல்னு ட்ரிப்பு போனாவே ஃபஸ்ட்டு பார்க்குற வியூ பாயிண்ட்டும் சரி ஃபால்ஸும் சரி இந்த தலையாறு அருவி ஃபால்ஸு தான் வியூ பாயிண்ட் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தலையாறு அருவியோட வியூ பாயிண்ட்டும் தெரியும். மஞ்சளாறு டேமோட ஃபுல் வியூ பாயிண்ட்டும் வந்து நீங்கள் உங்களால் வந்து இங்கே வந்து பார்க்க முடியும். Yeah, you've watched me break 1,000 times. Now I'm all alone, 'cause you never show. You say you will, but then you don't. That's how it goes, don't wanna know. I'm turning off my mind so I get by. I just wanna be happy, happy tonight. நாம் தலையாறு அருவி வியூ பாயிண்ட்லேருந்து 14 கிலோமீட்டர் கொடைக்கானல் போகிற ரூட்டில் ட்ராவல் பண்ணி போனாங்கன்னா அடுத்து பார்க்கக்கூடிய ஆறு தான் வந்து மூளையார் ஆறு. இது வந்து தலையாறு அருவி வியூ பாயிண்ட்லேருந்து 14 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த ஆறு வந்து இருக்குது. ஒரு அழகான ஆறுன்னு ரொம்ப அழகான ஆறுன்னு கூட இதை வந்து சொல்லலாம். அவ்வளோ அழகாக வந்து இந்த ஆறு வந்து இருக்குது. அப்படியே அந்த கல் மேலே வந்து தண்ணி வந்து சளிஞ்சு வர்றது வந்து பார்க்கவே வந்து செம்மையாக இருக்குது. I just wanna be happy, happy tonight. நாம் மூளையார் ஆறை பார்த்து முடிச்சுட்டு திரும்ப கொடைக்கானல் போகிற ரூட்டில் 7.5 கிலோமீட்டர் தூரம் போனாங்கன்னா அடுத்து பார்க்கக்கூடிய வியூ பாயிண்ட் தான் வந்து மயிலாடும் பாறை. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடைக்கானல் மலையோட நிறைய மலை, அதாவது இங்கே இருக்கிற வந்து நிறைய மலைங்களோட வந்து வியூ பாயிண்ட்டை வந்து நம்மளால் இங்கேருந்து பார்க்க முடியும். நாம் போகிற நேரம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா நம்ம கரெக்டான நேரத்துக்குள்ள டைமுக்கு போயிருந்தோம்னா நமக்கு லக்கு இருந்தால் வந்து இந்த இடத்துல வந்து ஃபாகு வரும். அந்த அதையும் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். மயிலாடும் பாறை அந்த வியூ பாயிண்ட்ல இருந்து 4.2 கிலோமீட்டர் தூரம் வந்து கொடைக்கானல் போகிற ரூட்டில் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா
மார்னிங் ஸ்டார் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் வரும். அந்த இடத்துல இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமாள் மலையோட வியூ பாயிண்ட் வந்து உங்களால் அந்த இடத்துல இருந்து பார்க்க முடியும். Jack it up. பெருமாள் மலையிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரம் வந்து கொடைக்கானல் போகிற ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ணோன்னா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்து சில்வர் கேஸ்கட் வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழியில் வந்து நம்ம மார்கழி மாதத்தில் எந்த டைமில் போனாலும் இந்த இடத்துல வந்து ஒரு சில குறிப்பிட்ட டைமில் வந்து பனிமூட்டம் வந்து ரொம்ப பனிமூட்டமாக வந்து இருக்கும். ரோடு ஃபுல்லாகவே பனிமூட்டமாக தான் இருக்கும். நம்ம வந்து ஆப்போசிட்டில் வர வண்டிங்க கூட தெரியாத அளவுக்கு கூட ஒரு சில டைமில் வந்து பனி இருக்கும். நம்மளை வந்து அந்த பனிமூட்டெல்லாம் வந்து நம்மளை வந்து கிராஸ் பண்ணிட்டு போகிறது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே பெருமாள் மலையிலேருந்து சில்வர் ஃபால்ஸுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த ரோட்டு ஓரமே வந்து நிறைய வந்து 2 வீலரோ இல்லை காரோ வந்து நிறுத்துகிற மாதிரி வந்து ஒரு சில இடம் இருக்கும். அந்த இடத்துல மட்டும் என்னென்னா நம்ம வந்து காரோ பைக்கோ நிறுத்திட்டு நம்ம வந்து ஃபோட்டோஸோ வீடியோஸோ வந்து அந்த இடத்துல வந்து நம்ம எடுத்துக்க முடியும். மற்ற சமயத்தில் வந்து நம்ம வளைவுலாம் வந்து எந்த இடத்துலையுமே வந்து வண்டி நிறுத்தக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல வந்து நிறைய வண்டிங்க வந்து போயிட்டு வந்துகிட்டே இருக்கிறதுனால வந்து அவத்து வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து காரோ பைக்கோ நிறுத்துகிற மாதிரி இடம் வந்து வளைவுங்களில் ஒரு ஓரமாக வந்து இருக்கும். அந்த மாதிரி இடத்துல மட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற வியூ பாயிண்ட்டு அந்த பனிமூட்டத்தில் வந்து நம்மளால் வந்து ரசிக்க முடியும். சில்வர் வாட்டர் ஃபால்ஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி சில்வர் மாதிரி தான் இதனுடைய வந்து கலரு வந்து தண்ணியோட கலர் வந்து இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக வந்து இருக்குது. பார்க்கவே ரொம்ப 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 அழகாக இருக்குது இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல வந்து குளிக்க வந்து அனுமதி கிடையாது. பட் வந்து இந்த இடத்துல வந்து ரோட்டிலிருந்து ஒரு கொஞ்சம் தூரம் வந்து உள்ளே போனாங்கன்னா ஃபால்ஸுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபோட்டோஸோ வீடியோஸோ இல்லை வந்து அந்த அருவியரை வந்து ரசிக்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து பாலம் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல வேணுமான்னு தான் நம்ம வந்து ஃபோட்டோஸோ வீடியோஸோ வந்து எடுக்க முடியும். அங்கேருந்து நம்ம வந்து அருவியோட அழகை வந்து ரசிக்க முடியும். இந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்தோடனே இங்கே வந்து 2 வீலர் நிறுத்துறதுக்கும் கார் நிறுத்துறதுக்கும் வந்து இங்கே வந்து இடம் இருக்கும். அதுக்கு வந்து நம்மளுடைய காருக்கோ இல்லை பைக்குக்கோ ஏற்ற மாதிரி இடத்துல வந்து ஒரு ஓரமாக யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து காரோ பைக்கோ நிறுத்திட்டு வந்து இந்த ஃபால்ஸான போய் வந்து பார்க்கலாம்.